ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், குடமிளகா, வெங்காயம், முட்டைக்கோஸ். பாஸ்மதி ரைஸ் 2 கப். இதை நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்ச ரைஸை ஆற வச்சுருக்கேன். இப்போது முட்டை, சோயா சாஸ், சில்லி சாஸ், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துப்போம். மைதா மாவு, போன்லெஸ் சிக்கன், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு. நான் இங்கே 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். நிறைய அட் அ டைமில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த பஜ்ஜி மாவு பதத்தில் நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த சிக்கனை எடுத்து நம்ம மாவில் நல்லா டிப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணும்போது நம்ம எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வேகும். இல்லைனா வெளியில் மட்டும்தான் சீக்கிரமாக கருப்பாயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ரைஸோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை எடுத்து போட்டு கலக்கிப்போம். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். கேரட், வெங்காயம், குடமிளகா, முட்டைக்கோஸ். இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வேகும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கன் ஃப்ரை பீசஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸு நல்லா ஆறி இருக்கும். கொஞ்சம் பொடிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம குலுக்கணும்னா ரைஸோட மற்றதெல்லாம் சேர்ந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க, சுவையான ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.